Question number 1.8. The percentage of carbon in gray, cast iron. It is in the range of option A 0.25 to 0.75%. Option A 0.25 to 0.75%. Option B 1.25 to 1.75%. Option C 3 to 4%. Option D 8 to 10%. சூப்பரான கொஸ்டின். என்னன்னா கேஸ்ட் அயனுக்கும் ஸ்டீலுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ நம்ம வந்து அயனை பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அயன் கார்பைட் டயக்ராம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அயன் கார்பைட் டயக்ராம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து அயன் கார்பைட் டயக்ராம்ல முக்கியமா வந்து அயன் கார்பைட் டயக்ராம்ல y ஆக்சிஸும் x ஆக்சிஸும் என்னன்னு தெரியும். y ஆக்சிஸ் என்ன? y ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a temperature. y ஆக்சிஸ் வந்து என்னது? டெம்பரேச்சர். x ஆக்சிஸ் வந்து எடுத்துட்டீங்களா? x ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கார்பன் பர்சன்டேஜ். யாராச்சும் அயன் கார்பைட் டயக்ராம்ல வாட் இஸ் த அயன் கார்பைட் டயக்ராம் அப்படின்னா இட் இஸ் த டெம்பரேச்சர் காம்போசிஷன் டயக்ராம். கரெக்ட் கேட்டாங்க வச்சுக்கேன். இட் இஸ் த டெம்பரேச்சர் காம்போசிஷன் டயக்ராம். சரியா? இங்க கார்பனோட பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க. கார்பன் வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்லாம் கார்பன் பர்சன்டேஜ்ல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0.8. சரியா? 0.8க்கு முன்னாடி ஒருத்தனை வச்சுக்கலாம். 0.025 அடுத்து 0.8. அதுக்கப்புறம் என்னன்னா 2. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா 4.3. அதுக்கப்புறம் என்னன்னா 6.67. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1.7 கூட வச்சுக்கலாம். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்ஸ்னா 0.025 0.8 ரிப்பீட் பண்ணுங்க. 1.7 2 4.3. இதுல நமக்கு வந்து முக்கியமான நம்பர் என்ன அப்படின்னா முக்கியமான இது எத்தனை 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல நமக்கு முக்கியமானவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பேர்ல நமக்கு முக்கியமானவன் யார் அப்படின்னா 6 பேர்ல முக்கியமானவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பர். சரியா? அந்த 2ஆம் நம்பர் பவுண்டரி கொண்டு போடுறோம். 2 வரைக்கும் இருக்கிற 0 to 2 வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டீல் சொல்லுவோம். 2ல இருந்து எது வரைக்கும் 6.67 வரைக்கும் கேஸ்ட் அயன். இப்ப ஸ்டீலுக்கும் கேஸ்ட் அயனுக்கும் சொல்ற நம்பர் தான் 2. 2க்கு கீழ ஸ்டீல், 2க்கு மேல கேஸ்ட் அயன். 2ஆம் நம்பர் முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் 0.8 வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். 0.8 வந்து முக்கியமான நம்பர். 0.8 வந்து முக்கியமான நம்பர். அது என்ன 0.8 முக்கியமான நம்பர்னா இட் இஸ் கால்ட் அஸ் 0.8 இருந்தா அவனை என்னன்னு சொல்றோம்னா 0.8 பத்தியா கார்பன் ஆச்சு அவனை என்ன சொல்றோம்னா பியர் லைட். பியர்னா முத்துன்னு அர்த்தம். பியர் லைட் முத்து, லைட்னா அழகுன்னு அர்த்தம். முத்து குட்டல் அழகு, முத்து அழகு. எங்க பாத்தீங்க முத்தழகு? கடைசியா முத்தழகு எங்க பாத்தீங்க? பாரதி வீர்ல பாத்திருப்பீங்க. ஆனா நான் முத்தழகு வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் கூட்டு வந்து காட்டுறேன். சரியா? 0.8%னா பியர் லைட். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 0.8 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது கஷ்டமா? 8 போட்டா லைசன்ஸ் கிடைக்கும். 0.8 போட்டா முத்தழகு கிடைக்கும்.
சரியா? முத்தலகோட அப்பா வந்து சொல்றாரு, மாப்ள புள்ளி 8 போட்டனா முத்தலகு உனக்கு தான். புள்ளி 8 போட்டனா முத்தலகு உனக்கு தான் அப்படின்னு. அப்ப பியரைட்டுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்ன பேருனா இன்டெக்டாய்டு ஸ்டீல். இன்டெக்டாய்டு ஸ்டீல் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது 4.3% கார்பன். அதுண்டா அது பேரு லேடி புரைட். லேடி புரைட். யார் அந்த லேடி? லேடி மாதிரி தெரியுது. யாரோ அக்கா. அப்ப பியரைட்டோட அக்கா தான் லேடி புரைட். பியரைட்டோட அக்கா பேரு லேடி புரைட். சரி, அவங்க நான் 4.3% அவருக்கு இன்னொரு பேர் வந்து இன்டர்டிக் கேஸ்டைன். இப்ப அந்த கேள்விக்கு நிதர்சனாவோட டெக்னிக்கல் சாம்பியன் நிதர்சனாவோட கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் முடிவு சொல்லுங்க. 4%. 4%. அவ்வளவுதான். பெஸ்ட் ஆப்ஷன். கரெக்ட்டா? ஆன்சர் கீ பாருங்க. கரெக்ட். சோ நமக்கு கேஸ்டைனுக்கும் ஸ்டீலுக்கும் நல்ல சூப்பரான கான்செப்ட கத்து கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் நிதர்சனாக்கு